மாண்புமிகு உறுப்பினர் திரு இரா ராஜேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க சத்துணவு திட்டம் தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சமூக நீதி காத்த வீராங்கனை, நாங்கள் அனைவரும் அன்றாடம் போற்றி வணங்குகிற டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆகியோரின் அருளாசியோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய மேலான ஆசியோடும் அன்போடும் அனுமதியோடும் பொதுப்பணி, கட்டிடங்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையோடு சிறு துறைமுகங்கள், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, மனிதவளத்துறைகள் மீது நடைபெறும் விவாதத்தில் பங்கேற்று பேசுகின்ற வாய்ப்பினை தந்த, அதோடு மட்டுமல்லாமல் எனக்காக 3 முறை நெய்வேலி தொகுதியில் தொடர் பிரச்சாரம் மேற்கொண்டதோடு இன்றைக்கு கூட்டணியோடு சேர்த்து 53 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வெற்றிக்கு அயராது உழைத்திட்ட அருமை அண்ணன் அவர்களுக்கு அரசியலில் எந்த இடம் என்றெல்லாம் நிர்ணயிக்கின்ற நிலைப்பாட்டை கூற தகுதி பெற்ற ஒரே தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் மட்டுமே என்பதை இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்வதோடு, தங்களது அயராத உண்மையான உழைப்பிற்கு நெய்வேலி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலே நானும் என்னுடைய குடும்பமும் தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் அருமை அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், கூட்டணி கட்சிகளுக்கும், கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் பல்வேறு சூழ்நிலைகளுக்கிடையே நெய்வேலி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக நான் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்கிற இதய சுத்தியோடு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும், அயராது பணியாற்றிய உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை ஒவ்வொருவருக்கும் இந்த அவையின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு இந்த அவையிலே இடம்பெற்றிருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் 1956 துவங்கப்பட்டு மின்சாரத்தை மையமாக வைத்து இன்றைக்கு மிகப்பெரிய நிறுவனமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. தற்போது நவரத்னா அந்தஸ்து பெற்று, அதோடு மட்டுமல்லாமல் அதற்கு முன்னமே மினி ரத்னாவையும் பெற்று மீண்டும் மகாரத்னாவை நோக்கி அந்தஸ்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு அவர்களுடைய கணக்கு, ஆண்டினுடைய வருமானம் 3769 கோடி என்று நிறுவனத்தினுடைய தலைவர் அறிவித்திருக்கிறார்கள். இந்நிறுவனத்தில் பணியாளர்கள், நிர்வாக அலுவலர்கள், தொழிலாளர்களை தேர்வு செய்யும் போது
கடலூர் மாவட்டம் மற்றும் தமிழகத்திற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்றும், பணிக்காலத்தில் நிறுவனத்திற்கு உள்ளேயே இறந்து விடுகிற தொழிலாளர்களுக்கு முறையாக வரையறுக்கப்பட்ட பயனளிக்கும் திட்டங்கள் ஏதுமில்லை என்பதையும், நிர்வாக பகுதிகளில் தொழிலாளர்களுக்கு முறையான சிகிச்சை வசதி இல்லை என்பதையும், அதேபோல வியாபார ரீதியாக இருக்கிற வணிகர்களுடைய கடை வாடகைகளை முறைப்படுத்தவில்லை என்றும், உரிமைதாரர்கள் சொல்வதையும் கேட்பதில்லை. இந்த NLCIL நிறுவனம் அங்கே பணிபுரியுடைய தொழிலாளர்களுக்கு பணி வழங்குகிற நிலைப்பாட்டில் அங்கே பணியாற்றுகிற தொழிலாளருக்கு முன்னுரிமை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும், நியாயமான கோரிக்கைகளை உயரதிகாரிகள் கேட்பதில்லை என்பதையும், அதேபோல ஆண்டிற்கு அவர்கள் ஈட்டுகிற லாபத் தொகையில் 3% பங்கை கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லப்படுகிற CSR ஃபண்ட் எனும் பொது நிறுவன சமூக பொறுப்பு தொகையினை சுற்றுப்புற கிராமங்களுடைய நலன் கருதி வளர்ச்சி திட்டப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விதியிருந்தும், மக்களுடைய பிரதிநிதிகளின் கோரிக்கைகளை ஏற்பதில்லை. எனவே தக்க அறிவுரைகளை தமிழகத்தினுடைய அரசு, தமிழ்நாடு அரசாங்கம், நிறுவன தலைவர் மற்றும் இயக்குநர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பொதுப்பணி மற்றும் கட்டிடங்கள் நெடுஞ்சாலைத்துறை மனிதவளத்தில் பேசுகிறேன். இந்த சூழ்நிலையில் கட்டிடங்களை பொறுத்தவரை பல்வேறு இன்றைக்கு இருக்கிற 20க்கும் மேற்பட்ட துறைகளுக்கெல்லாம் தேவையான கட்டிடங்களை முறையாக வருகின்ற அரசுகள் கட்டினாலும் கூட, கடந்த காலத்தில் பொதுப்பணியினுடைய கட்டிடங்கள் துறையினுடைய மூலமாக மணி மண்டபங்கள், நினைவகங்கள், அருமையண்ணன் புரட்சி தமிழர் அவர்களுடைய காலத்தில் நடிகர் திலகம் அம்மா அரசாங்கத்தின் மூலமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு மணிமண்டபம் 2.80 கோடியிலும் 1.15 கோடி மதிப்பீட்டில் சிதம்பரத்தில் சுவாமி சகஜானந்தா மணிமண்டபமும், ரூபாய் 85 லட்சம் மதிப்பீட்டில் பட்டுக்கோட்டை அழகிரிசாமிக்கு நினைவகமும், ரூபாய் 1.110 கோடி மதிப்பீட்டில் மனுநீதி சோழனுக்கு மணிமண்டபமும், 1.50 கோடி மதிப்பீட்டில் கோயம்புத்தூரில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுக்கு மணிமண்டபமும், 1.34 கோடியில் திருச்செந்தூரில் டாக்டர் சிவந்தி ஆதித்யநாருக்கு மணிமண்டபமும், 1.30 கோடி மதிப்பீட்டில் திண்டுக்கல்லில் திப்பு சுல்தான் அவர்களுக்கு மணிமண்டபமும், 2.15 கோடி மதிப்பீட்டில் மரியாதைக்குரிய SS ராமசாமி படையாச்சியாருக்கு அருமையண்ணன் புரட்சி தமிழர் அவர்களுடைய காலத்தில் மணிமண்டபமும், இதர மணிமண்டபங்கள், நினைவகங்கள் பின்வருமாறு 78.42 கோடியிலும், ஒண்டி வீரனுக்கு, தீரன் சின்னமலைக்கு, இரட்டமலை சீனிவாசனுக்கு, வீரன் சுந்தரலிங்கனாருக்கு, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு, சர் AT பன்னீர்செல்வம் உட்பட பேரரசு பெரும்பிடுகு முத்தரையர், அதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் அன்றாடம் போற்றி வணங்குகிற இந்த அவையிலே கருவுறுகிற
ஒரு தாயின் வயிற்றிலே கரு உருவாகிற காலத்திலிருந்து படித்து பட்டம் பெற்று பணிக்கு சென்று தன்னுடைய கல்லறைக்கு செல்கிற வரை மணிக்கணக்கிலே திட்டங்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவி அம்மா அவர்களுக்கு 79.76 கோடி மதிப்பீட்டில் அமைக்கும் பணி நடைபெற்றிருக்கிறது. மேலும் 5.74 கோடி மதிப்பிலான கட்டிடங்கள் 11 இடங்களில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது என்பதையும் இந்த அவையிலே நான் கனிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் காலத்தினுடைய அருமை கருதி இன்னும் பல்வேறு கட்டிடங்களுடைய மூலமாக திண்டுக்கல்லில் ஆரம்பித்து சமூக நலத்துறை, நீதிமன்றத்தினுடைய கட்டிடங்கள், சட்ட பல்கலைக்கழகம் உட்பட பல்வேறு கட்டிடங்களை கட்டுகிற பணியும் நடைபெற்றிருக்கிறது என்பதை இந்த அவையில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நிகழ்ச்சியிலே சட்டமன்றத்திலே பங்கேற்றிருக்கிறேன். நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தவரை 21,524 கோடி ரூபாய் தோராய மதிப்பீடு என்றாலும் கூட இன்னைக்கு சரியாக 21,512 கோடி ரூபாய் என்கிற நிலைப்பாட்டை கொண்டு இந்த சாலை உட்கட்டமைப்பை பொறுத்தவரை இந்த நாட்டிலே இருக்கிற தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் மாநில நெடுஞ்சாலையாக இருந்தாலும் நாட்டு மக்களுடைய நலனை கருத்திலே கொண்டு அவசரமாக போக்குவரத்து முறை செம்மையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்றாலும் கூட இன்னும் இருக்கிற பணிகளை எல்லாம் சிறப்பாக இன்னும் வருகிற காலத்தில் செய்ய வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளையும் வைத்து நிதிநிலை அறிக்கையிலே விளையாட்டுத் துறைக்கு 1051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விளையாட்டுத் துறையில் ஆர்வமுள்ள மாணவ மாணவிகளை ஊக்குவித்து இன்னும் படித்து பட்டம் பெற்றிருக்கிற மாணவர்களையும் அதில் ஈடுபாடுடைய சமுதாயத்தில் இருக்கிற விளையாட்டு பயிற்சியாளர்களையும் முறையான பயிற்சி அளித்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று, அதோடு மேலும் கிராமங்களில் உள்ள இளைஞர்களை மது போதையிலிருந்து மீட்டெடுத்து விளையாட்டில் ஆர்வம் காட்ட வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்து துறைகளிலும் உள்ள பணிகளை இயந்திரங்கள் மூலம் தவிர்த்து செயல்படுவதை தவிர்த்து மனித வளத்திற்கு முக்கியத்துவம் தந்து மனித வள மேம்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக, தேசிய நெடுஞ்சாலைத்துறை மூலமாக விக்கிரவாண்டி கும்பகோணம் விகேடி என்று சொல்லப்படுகிற விக்கிரவாண்டி கும்பகோணம் தஞ்சாவூர் நெடுஞ்சாலை பல்வேறு காலங்களாக அந்த பணி ஒப்பந்ததாரர்களால் அடிக்கடி விட்டு இன்றைக்கு தொடர்ந்து ஒரு வருட காலமாக அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய தமிழகத்திலேயே இந்த ஒரு சாலை மட்டும்தான் இன்னும் நிறைவு பெறாமல் இருக்கிறது. எனவே தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் மாநில நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சர் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தொய்வில்லாமல் நடைபெறுகிற அந்த பணி தொடர்ந்து விரைவாக அந்த பணியை நிறைவு செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நெய்வேலி தொகுதியை பொறுத்தவரை நெய்வேலி சட்டமன்ற தொகுதியிலே நெய்வேலி நகரம் 30 வட்டமாக இருந்தாலும் கூட அது இன்றைக்கு மாநில அரசின் மூலமாக அன்றைக்கு 956 அந்த நிறுவனம் துவங்கப்பட்டு பல்வேறு நிலைப்பாட்டின் காரணமாக அன்றைக்கு தமிழக சர்க்கார் அன்றைக்கு நிலத்தை நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம்.
15 நிமிஷம் முடிஞ்சிருக்கு, சுருக்கமா நீங்க முடிக்கணும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடியும். இல்ல விஷயம் இல்ல, 10 நிமிஷத்துக்கு மேல நான் தரதா இல்ல. ஆனா உங்களுக்கு 15 நிமிஷம் கொடுத்துட்டேன். சீக்கிரமா வாங்க, நீங்க எழுதி கொடுங்க. தொகுதியை பத்தி எல்லாம் எழுதி கொடுங்க. அவர்களே, இது முழுக்க முழுக்க என்னுடைய நெடுஞ்சாலைத்துறை இதெல்லாம் நான் ஓரளவுக்கு 2 வரி 3 வரி என்றுதான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். முழுக்க இந்த நெய்வேலி தொகுதியிலே பல்வேறு சூழ்நிலைகள், ஒரு பக்கம் மத்திய சர்க்கார், இன்னொரு பக்கம் மாநில சர்க்கார் மூலமாக இன்னும் செய்யப்படாமல் இருக்கிற பணிகள், இப்படியெல்லாம் இருக்கிற காரணத்தினாலே எழுதி கொடுங்க. ஒரு புத்தகம் போடுற அளவுக்கு நீங்க தொகுதியை பத்தி எழுதி கொடுத்தா கூட அவைக்குள் நான் எழுதிக்கிறேன். என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். வடக்குத்து ஊராட்சி என்பது இன்றைக்கு 17,000 வாக்காளர்களை உள்ளடக்கி இருக்கிற ஊராட்சி. எனவே அந்த ஊராட்சி இது இந்த துறையிலே இல்லை என்றாலும் கூட மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களுடைய ஊரக அமைச்சருடைய கவனத்திற்கு இதை விரைவிலே பேரூராட்சியாக தரம் உயர்த்தி தர வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திலிருந்து வருகிற உபரி நீர் ஒரு பக்கம் குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு செங்கால் ஓடை வாயிலாக சென்று கொண்டிருக்கிறது. அங்கேயும் அவர்கள் பயன்பெறட்டும். இன்னொரு பக்கம் நெய்வேலி தொகுதியினுடைய வடக்கு மேலூர், வடக்குத்து, கீழூர், பாச்சாரப்பாளையம், சமட்டிக்குப்பம் வரை, புலியூர், கோரணப்பட்டு என்று சொல்லி அங்கே இருக்கிற விவசாய பெருமக்கள் பயன்படுகிற வகையிலேயும் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை அறிவுறுத்தி தமிழக அரசாங்கம் விவசாயிகளை அவர்களுக்கு பாசன நீர் கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இலங்கை தமிழர்கள் அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அவர் அரசாட்சி செய்கிற காலத்திலே அங்கே இருந்து புலம்பெயர்ந்து வந்த சுமார் 1000 குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அன்றைக்கு 5 சென்ட் நிலம் வீடு கட்டுவதற்கு கொடுத்தார்கள். இன்றைக்கு 50 ஆண்டு காலம் நிறைவு பெறுகிறது. எனவே அந்த மக்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை கருத்திலே கொண்டு அவர்களுக்கு இந்த அரசாங்கம் வருவாய்த்துறையினுடைய மூலமாக ஆய்வு செய்து 3 சென்ட் நிலத்தை அவர்களுக்கு பட்டா, இலவச பட்டா கொடுக்க ஆவண செய்ய முடியுமா என்று பரிசீலித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினுடைய மூலமாக நெய்வேலி சட்டமன்ற தொகுதி செம்மேடு தாழம்பட்டு சாலையில் பெரிய ஓடையின் குறுக்கே தாழம்பட்டுக்கு விரைவாக 12 கிலோமீட்டர் சுற்றாமல் செல்வதற்காக ரூபாய் 11 கோடி ரூபாய் செலவிலே உயர்மட்ட பாலம், அதோடு சிறுவத்தூர் ஊராட்சியிலிருந்து இருங்காட்டு சாலை வழியாக தாழம்பட்டு கிராமத்திற்கு செல்வதற்காக 20 கோடி ரூபாயில் உயர்மட்ட பாலம், அதேபோல விசூர் ஊராட்சியில் நன்னிக்குப்பத்திலிருந்து ரெட்டிப்பாளையம் இடையே 5 கோடி ரூபாய் செலவிலே ஒரு உயர்மட்ட பாலம், இவைகளை கட்டித்தர வேண்டும் என்கிற, பாலத்தை அமைத்து தர வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நடைபெறுகிற உறுப்பினர் சொல்லுங்க, நீங்க எழுதுங்க. அவை குறிப்பில் நான் எடுத்துக்கிறேன். நீங்க தொகுதியை பற்றிய விவரங்கள் முழுவதும் நீங்க கொடுத்துள்ளாங்க. 2 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். அந்த இது அணு கொடுத்த இந்த பேப்பர் வேணாண்டாங்க. சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி இந்த அவையிலே பல்வேறு உறுப்பினர்கள்
புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சொந்தம் கொண்டாடி இருக்கிறீர்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக அருமையண்ணன் எங்களை வழிநடத்துகிற புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய சார்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு மாமனிதர் மட்டுமல்ல, எல்லோரும் தான் தனது வெற்றி என்று வாழ்ந்தவர்களுக்கு மத்தியிலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டிலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு அரும்பணி ஆற்றிய ஒரே தலைவர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை நான் இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை 3 முறை 977, 80, 84 3 முறை தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை பெற்று முதலமைச்சராக 3 முறை தொடர்ந்து வந்த ஒரே முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதிலேயும் குறிப்பாக ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 3வது முறை நம்முடைய தங்க தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஏன் நம்முடைய தலைவர் என்று சொல்கிறேன் என்றால், இங்கே புதிய உறுப்பினர்கள் வருகின்றிருக்கிறார்கள், அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார், மாண்புமிகு சட்டப்பேரவையினுடைய தலைவர் 3வது முறை 3 முறை முதலமைச்சராக ஆனவரும் எங்களோடு இல்லை என்றாலும் இந்த அவையிலே இருக்கிறார். பொன்விழா கண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் முதலாளி என்று சொல்லப்படுகிற அவரும் இந்த அவையிலே இருக்கிறார்கள். சந்தோஷம். அதே நேரத்தில் நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் இந்திய தேசிய காங்கிரசினுடைய அன்றைய தலைவர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் இருக்கிற நேரத்தில் திரும்பி வருவாரா இல்லையா என்கிற சூழ்நிலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்ல, நாட்டில் இருக்கிற ஏழைகளுக்கு, இல்லாதவர்கள் மத்தியிலே அன்றைக்கு ஏங்கி தவித்த நேரத்தில் உடனடியாக அமெரிக்காவிலே இருக்கிற புரூக்ளின் மருத்துவமனைக்கு அனுப்புவதற்கு விமானத்திலே ஏற்பாடு செய்த காரணத்தால் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த நாட்டிலேயே இல்லை. 3வது முறை 984 சட்டமன்ற பொது தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கிற நேரத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரூக்ளின் மருத்துவமனையில் 20,000 மைல்களுக்கு அப்பாலே இருக்கிறார். ஆனால் இந்த நாட்டு மக்கள், ஏழைகள், இல்லாதவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டில மீண்டும் எங்களுடைய தங்க தலைவர் ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்தவர், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலான 8வது வள்ளலான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் பரங்கிமலைக்கு வருகிற நேரத்திலே அண்ணன் அவர்களுக்கு தெரியும், சபாநாயகர் அவர்களுக்கு தெரியும், அன்றைக்கு துள்ளி குதித்து மீண்டும் பரங்கிமலை மைதானத்தில் வந்த முதலமைச்சராகவே வந்த தலைவர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நான் இதை எதற்காக கோடிட்டு காட்டுகிறேன் என்றால், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எல்லோரும் சொந்தம் கொண்டாடுகிறீர்கள். யாரையும் புண்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. நான் இந்த அவையிலே இந்த வாசகத்தை பதிய வைக்கவில்லை. அதே நேரத்தில் நீங்கள் ஒன்றை எண்ணி பார்க்க வேண்டும். 31 ஆண்டு காலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், 11 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், 16 ஆண்டு காலம் அருமை அண்ணன் எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் 4 ஆண்டு காலம். அவையிலே பேசுகிற நேரத்தில் இங்கே அவையில இருந்த அவை முன்னவரிடத்திலே கூட நான் கோடிட்டு காட்டினேன் அமைதியாக என்ன பேசுகிறார்கள் என்று. எல்லாம் கருத்திலே நன்றி சொல்லி முடிங்க. நன்றி சொல்லி முடிங்க.
ஒரு தாயினுடைய வயிற்றிலே கரு உருவான காலத்திலிருந்து திட்டம் தந்த அம்மா அவர்கள் முக்கடல் சூழ்ந்திருக்கிற இந்த பாரதத்தில் இந்த இயக்கத்தை 3வது பேரியக்கமாக ஆக்கியதோடு மட்டுமல்லாமல் நாளெல்லாம் திட்டத்தை, அம்மா அவர்களுடைய திட்டத்தை, நாட்டு மக்களுக்கு தந்த திட்டத்தை நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் கூட அதற்கு பின்னாலே எங்களுடைய அருமை அண்ணன் அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று, முதலமைச்சராக பொறுப்பேற்று என்ன கொடுப்பார், எடப்பாடியார் ஏது கொடுப்பார் என்று ஏங்கிய நேரத்தில் எடுத்த எடுப்பிலேயே 2500 ரூபாயை நாட்டு மக்களுக்கு அள்ளி கொடுத்த தலைவர், பொங்கல் பரிசாக கொடுத்த தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள். 11 மருத்துவ கல்லூரிகளை தந்தார். கிராமத்தில் இருக்கிற ஏழை மாணவிகள் பயன்பெறுகிற வகையிலே 7.5 மருத்துவ படிப்பிலே சேர்வதற்கு 7.5% தந்தார். குடிமராமத்து திட்டம் தந்தார். இப்படி பல்வேறு திட்டங்களை தந்து அம்மாவை போல், தலைவரை போல் கடந்த காலத்தில் ஆட்சி செய்த அண்ணன் அவர்களை இந்த நேரத்திலே நெஞ்சிலே ஈரம் உள்ளவர்கள், நன்றி உணர்வுள்ளவர்கள், விசுவாசம் உண்மைத்தன்மை உள்ளவர்கள் யாவரும் மறக்க மாட்டார்கள். நிச்சயம் ஒரு நாள் நினைத்து பார்ப்பார்கள் என்பதை மட்டும் இந்த அவைக்கு தெரிவிப்பதோடு இன்று இங்கே முக்கிய பொறுப்புகளில் உள்ளவர்கள் கூட எல்லோரும் கழகத்தை, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பல்வேறு கருத்துக்களை இட்டு கூறினாலும் கூட அதை சார்ந்துள்ள தலைவர்கள் மறந்து போனார்களோ என்று எண்ணும் போது மனது வலிக்கிறது. இந்த அவையில் கூட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி அவர்கள் கூட பல்வேறு எதிர்மறை கருத்துக்களை சொன்னாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வித்திட்ட இந்த இயக்கம், அம்மா அவர்களால் பாதுகாத்த இந்த இயக்கம், புரட்சி தமிழர் அருமையண்ணன் எடப்பாடியாரால் வழி நடத்துகிற இந்த இயக்கம் எப்போது தேர்தல் வந்தாலும் மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லி அவையிலே எனக்கு ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிற அனைத்து உறுப்பினர் மக்களுக்கும், பேரவை தலைவருக்கும், எங்களுடைய அருமை அண்ணன் எடப்பாடியாருக்கும் நன்றியை தெரிவித்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் முனைவர் திருமதி தாரகை கத்பட் அவர்கள். மாண்புமிகு மனிதவளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஓய்வூதியம் நிதித்துறை பற்றி கேட்டிருந்தார்கள். மனிதவள மேலாண்மை துறை பொறுத்தவரையில் அரசு நிர்வாக அமைப்பு மட்டுமே பேணி பாதுகாத்து வருகிறது. ஓய்வூதியம் நிதி என்பது நிதித்துறையை சார்ந்தது என்பதை பேரவையில் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். விளக்கம் காலையிலே நான் சொல்லிட்டேன்.